ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்குள்ள சேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல அருமையான ஒரு பாடம். நிச்சயமாகவே ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடம் கேட்டா. நீங்கள் கேட்கணும் ஒரு முறை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அற்புதமான ஒரு பாடம். அப்போஸ்தலர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் அப்போஸ்டலஸ்? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர் யார் என்பதை குறித்து பைபிள் அழகாக நமக்கு வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம், இந்த 3 அத்தியாயங்களில நாம் 12 சீடர்களை குறித்து நாம் படிக்க முடியும். 12 பேருடைய பெயர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அருமையான வசனங்கள், வார்த்தைகள், அழகாக பேரு ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 அல்லது 3 வசனங்களில வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம் இடத்துல வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவியின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமியு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, தாதேயு, இன்னும் மறுநாமம் உள்ள லெபேயும், கானானாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத் என்பவர்களே. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 ஆகிய வசனங்களில அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது வெடிந்த பொழுது அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சீடர்கள், ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பிரதான கட்டளை, நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களை சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். சீசராக்கி சீடர்களை அழைத்து முழுவதும் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர்களை தேர்ந்தெடுத்து 12 பேரை அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேர் வைத்தார். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்களை வரவழைத்து அனுப்பினார். கம் அண்ட் கோ. வரவழைத்தார். ஏன்? கற்றுக் கொடுத்தார், பயிற்சிவித்தார், ஊழியத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து மீண்டும் ஊழியத்துக்கு அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். யார் அந்த அப்போஸ்தலர்கள் என்பதை குறித்து அற்புதமாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அதனுடைய அர்த்தம் அனுப்பப்பட்டவர்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் யார்? 12 பேர், அவர்கள் பெயர்களை படித்தோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம்
மார்க் 3ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம், யோவான்ல கூட சில சீடர்களை, புதிய பெயர்களை அறிமுகப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் யார் என்று பார்த்தா, இந்த 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியத் ஆண்டவரை காட்டி கொடுத்து மரித்து போனான். அந்த பதவியை மீண்டும், அந்த பட்டத்தை இன்னொரு கொடுக்க வேண்டும். அப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் சீடர்கள் 120 பேரோடு கூட மேலறையில ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு ஆனவர் தீர்மானிக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 41:9, அவனுடைய உத்தியோகத்தை வேறு ஒருவன் பெரு கடவான். யூதாச குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் சங்கீதத்துல மற்ற அதிகாரங்களை வாசிக்கிறோம். சங்கீதம் 69:25, 109 8ஆம் வசனத்துல இந்த யூதாச குறித்து, அந்த பட்டத்தை குறித்து, அதுக்கு பதிலாக இன்னொரு சீசனை தேர்ந்தெடுக்கணும் என்று நினைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் யாரா இருக்கணும், எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அவர்கள் யார் என்பது குறித்து உங்களுக்கு அற்புதமான 2 வசனங்களை காண்பிக்கிறேன். அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். யார் அப்போஸ்தலர்கள் என்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 22 வாசிக்கிறேன், கவனிங்க தயவு செய்து. என்னோடு கூட பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம், the book of Acts chapter 1 verse 21-22. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்துல சஞ்சரித்திருந்த காலங்களை எல்லாம் எங்களுடன் கூட இருந்து மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருதை குறித்து எங்களுடன் கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். பேதுருவானவர் அருமையா சொல்றாரு, ஒரு அப்போஸ்தலர் உத்தியோகத்துல வரணும்னா, அந்த யூதாஸ் எழுந்து போன அந்த பட்டத்துல, அந்த ஸ்தானத்துல, அந்த இடத்துல நிரப்பணும்னா யாரை தேர்ந்தெடுக்கணும்னா, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்ததையும் பார்த்திருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களையும் பார்த்திருக்கணும், அவருடைய மரணத்தையும் பார்த்திருக்கணும், அவருடைய உயிர் தொழுதலையும் பார்த்திருக்கணும். அப்படிப்பட்ட காட்சிகளையும் ஊழியங்களையும் பார்த்தவர்கள் தான் அந்த பட்டத்துக்கு, அந்த அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திற்கு தகுதியானவர்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருந்தார்கள். ஆனா அவர்களில் அவங்களோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டாக்கா, பர்சுபா என்னப்பட்ட யோசப்பும் மத்தேயாவும். இந்த 2 பேர் மேல சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மத்தேயா மேல விடுது. மத்தேயா 12வது சீஷனாக, அப்போஸ்தலனாக சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அவருடைய ஊழியம் எப்படி நடந்தது என்பது குறித்து பைபிள் இல்ல, சரித்திரங்களில் நீங்க படிக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் தான் பிஷப்புகளை உருவாக்குவாங்க, மூப்பர்களை உருவாக்குவாங்க. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் மூப்பர்களாக கூட மாறி போவாங்க, மூத்தவர்களாக. அதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை சொல்றாருல்ல, உங்களில் ஒருவனாகிய மூப்பனாகிய நான் என்று பாருங்க. சீஷனா இருந்தார், அப்போஸ்தலரானார், மூப்பனாக மாறிவிட்டார், மூப்பராக. ஏனென்றால் சபையினுடைய பொறுப்பு மூப்பர்களிடத்துல அதிகமாக வேதத்தை கற்றவர்கள், போதிக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் அபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள், மற்றவர்கள் ஊழித்து அனுப்பக்கூடியவர்கள், அப்போஸ்தலர்களே உருவாக்கி ஊழித்துக்கு அனுப்பக்கூடியவர்கள் மூப்பர்கள். பைபிளை படிச்சாக்கா ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. எனவே இந்த காலத்துல பிஷப்புங்க தான் அப்போஸ்தலர்களை அபிஷேகம் பண்ணி கிடக்குறாங்க. நீங்க அப்போஸ்தலரா? ஆமாங்க. யாரு உங்களுக்கு கொடுத்தது பட்டம்? இந்த பிஷப்பு கொடுத்தாருங்க. பிஷப்புக்கே அப்போஸ்தலர்கள் தான் பட்டம் கொடுக்கணும், அபிஷேகிக்கணும்.
பைபிள் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த காலம் மாறி போயிடுச்சு பாருங்க. ஆகவே 3 கட்டங்களாக நாம் அப்போஸ்தலர்களை பார்க்க முடியும். அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம், யோவான் ஞானஸ்தானம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் வரை கண்ணார கண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். இயேசுவை நேரில் பார்த்து அழைப்பு பெற்றவர்கள் அப்போஸ்தலர்கள். ஆனா இன்று நாட்களில யார் அப்போஸ்தலர்கள்? அனுப்பப்பட்டவர்கள். யார் மூலமா நீங்க அனுப்பப்படுறீங்க? நீங்களே அப்போஸ்தலர் ஆயிடுறீங்க, நீங்களே போறீங்க, நீங்களே வர்றீங்க. அன்றைக்கு ஆண்டவர் உருவாக்கி அனுப்பினார். அன்றைக்கு அந்தியோகியா சபையில உருவாக்கி அனுப்பப்பட்டார்கள். 3 விதமான அப்போஸ்தலர்கள் உண்டு, மறந்து விடாதீங்க. புதிய உபதேசமா இருக்க, புதுசு அல்ல, பைபிள்ல இருக்கக்கூடியதுதான். பைபிள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் படிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். கவனியுங்கள், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? 21, 22 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்ததையும், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததையும் மரணத்தையும் கண்ணார கண்டவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாக. அப்போஸ்தலர் புஸ்தகம் இங்கிலீஷ்ல ஆக்ஷன். ஏ என்றால் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் வார்த்தை ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு மீனிங் சொல்லலாம். ஏ என்றால் ஆக்ஷன், அவங்க செயல்முறையில செயல்படுத்துவது ஊழியம். சி என்றால் கிறிஸ்டியன் அல்லது கிறிஸ்டியனிட்டி. டி என்றால் டீச்சிங், ட்ரைனிங். அற்புதமாக எஸ் என்றால் சர்வீஸ். சொசைட்டில அவங்க எப்படி இருந்தாங்க? சர்வீஸ் பண்ணாங்க, காஸ்பலை பகிர்ந்து கொண்டாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இன்னும் அதிகமா கூட சொல்லலாம். ஏ என்ன, டி என்ன, சி என்ன, எஸ் என்ன, இன்னும் அதிகமாக இணைத்து மோட்டிவேஷன் பண்றதுல, உருவாக்குகிறதுல, ஊழியங்களில அர்த்தங்கள் நிறைய உண்டு, இங்கிலீஷ் வார்த்தைகள். ஆகவே அப்போஸ்தலர்கள் என்பது குறித்து யார் அனுப்பப்பட்டாங்க, யாரால நீங்க உருவாக்கப்பட்டீங்க, யார் உங்களை அனுப்பினார்கள்? ஆனா இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல வரல. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களில 13ஆம் வசனத்துல 5 விதமான ஊழியங்கள் ஆண்டவர் எழுப்பினார். ஏனென்றால் சபை வளர்ச்சிக்காக, சுசேஷ பணிக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக, சுசேஷ சொல்லுவதற்காக அப்போஸ்தலர்கள், சுசேஷர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், இப்படி 5 விதமான ஊழியங்களில் ஒன்று அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுகிறது. ஆனா 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அற்புதமான கேள்வியோடு கூட இருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அற்புதமாக 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட தயவாக நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன். அப்போஸ்தலர்கள் யாரு என்பது குறித்து ஒரு கேள்வியா இருக்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28 முதல். தேவனானவர் சபையில முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்க வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளை ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களுக்கா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அற்புதமா சொல்லப்படுது. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லையே. ஏன் கேள்வி கேட்கிறார் பாருங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் போதகர்களா? இன்னைக்கு நிறைய பேரு தடியர்த்தவெல்லாம் தண்டலக்காரன் சொல்ற மாதிரியா இன்னைக்கு அவர்களே பாராட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்,
இருங்க, நல்லதுதான். அப்போஸ்தலருக்கு நிலையான சபையா இருக்கக்கூடாது. சுசேஷம் போல அவங்க உருவாக்கணும், ஒரு ஊழிக்காரனை உருவாக்கணும், விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு ஒரு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அப்போஸ்தலர் பாருங்க, பெரிய சபை, மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்கதான் ஆளுகை செய்வோம், ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா பட்டம் மட்டும் இருக்கும் அப்போஸ்தலர்கள் என்று. அப்போஸ்தலர்கள் என்றால் யார் என்பது குறித்து பைபிள் இன்னும் காண்பிக்கிறேன், படிக்கலாம். அந்த அப்போஸ்தலர் பட்டத்தை பாருங்கள், இந்த நாட்களில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம் பாருங்களேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழிக்காரரும் நீதியின் ஊழிக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரிகளுக்கு தக்கதா இருக்கும். இன்னும் நான் என்ன சொல்லுவேன், நான் ஏதோ சொல்லுவேன் என்ற மாதிரியா? அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களா? கள்ள அப்போஸ்தலர்களா, கபடம் உள்ளவர்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க, என்னோடு கூட தயவாக பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 2. உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யார் என்று கண்டறிந்ததையும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் என்றால் யார்? அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் அர்த்தம் என்னவென்றால், அல்லது அவர்களுடைய சாட்சி எப்படி இருக்கணும் என்றால், யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்ததையும், இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சதையும், மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து கண்டவர்கள், கேட்டவர்கள், கண்ணார பார்த்தவர்கள், அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆனா இன்றைக்கு அவைகளை படிக்கிறோம், கண்டவைகளை படிக்கிறோம், கேட்டவைகளை படிக்கிறோம், தொட்டு பார்த்தவைகளை படிக்கிறோம், எழுதினவைகளை படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். ஆகவே சபை வளர்ச்சிக்காக, சபை ஊழியத்திற்காக, சுவிசேஷம் சொல்வதற்காக, மற்றவங்களை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்கள் அப்படி இருக்கிறார்களா? சொத்து சேர்க்கிறவர்களா இருக்கிறாங்களா? அல்லது பேரும் புகழுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா? அல்லது மற்றவர்களை ஏமாற்றுகிற கள்ள அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்களா? கள்ளர்களாக செயல்படுகிறார்களா என்பது குறித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை பைபிள் சொல்லப்படுகிறதுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும், அந்த உபதேசம் தான் இன்றைக்கு சபைகளில் இருக்க வேணும். பிதா கொடுத்தார் இயேசு கிறிஸ்துக்கு, இயேசு கிறிஸ்து சீடர்கள் இடத்துல கொடுத்தார். சீடர்கள் உலகம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் கரங்களை கொடுத்தார். அவர் சொன்னார் அருமையான ஒரு வார்த்தை, யோவான் 14ஆம் அதிகாரம் 24ல, நான் சுயமா பேசல, பிதா எனக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் சுயமா பேச மாட்டார், பிதா எனக்கு கொடுத்தவைகளை நான் கொடுக்கிறேன், நான் சொன்னவைகளை ஞாபகப்படுத்துவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம்பிக்குதலில உறுதியாக தரித்திருந்தார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் அந்த வாக்கியங்களை. பிதா சொன்னதை, இயேசு கிறிஸ்து சொன்னவைகள், சீடர்கள் சொன்னவைகள் பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் சொன்ன யாவையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். சரி, 3 விதமான அப்போஸ்தலர்னு சொன்னீங்களே, அது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க சீக்கிரமா என்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய பார்வையும், உங்களுடைய நோக்கமும், உங்களுடைய எண்ணங்களும், நீங்க அதிகமா எதிர்பார்க்கிறதையும். சரி, முதலாவது அப்போஸ்தலர்கள் 12 பேர். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரத்துல அந்த 12 பேர்களுடைய அவங்களுடைய அர்த்தங்களையும் அந்த பேர்களையும் வைத்து, லூக்கா 6ஆம் அதிகாரம்
13 வசனத்துல 12, 13, 14 ஆகிய வசனங்களில அவங்க 12 பேருக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வைத்தார். இதை அற்புதமாக நாம் படித்தோம், கவனித்தோம். அப்ப 12 பேரு. இரண்டாவதாக அப்போஸ்தலர். இரண்டாவது அப்போஸ்தலர் யாருன்னு கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுலானவர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை தயவாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவதாக இயேசு கிறிஸ்து நேரில் அழைத்து ஊழித்து கொடுத்த 12 பேர். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அழைத்து அப்போஸ்தலர் பட்டத்தை கொடுத்து உருவாக்கினவர் அப்போஸ்தலர் பவுலானவரும் பர்னபாவும். இன்னும் சில பேரை கூட பார்க்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனஹாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு சிலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்ரு தீவுக்கு போனார்கள். பரிசுத்த ஆவியானவர் அழைத்த அழைப்பு. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்திருக்கிற ஊழியத்துக்கு சவுலையும் பர்னபாவையும் அப்போஸ்தலர்கள் ஊழியம் ஆகியனாலதான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் கேள்வி கேட்கிறார். அந்த கொரிந்து கிறிஸ்துவ சபையாரை நம்பவில்லை, சந்தேகப்படுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரிகளா இருக்கிறீர்கள் அல்லவா என்று கேள்வி கேட்கிறார். பாருங்க எவ்வளவு அற்புதமாக தைரியமாக அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் தான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகி தேவனாலும் அப்போஸ்தலனாகியே இருக்கிற பவுலாகிய நான் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அப்போஸ்தலர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுப்பப்பட்டவர். நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுங்கள். பர்னபாவையும் சவுலையும் பிற்பாடு சவுலுக்கு பவுல் என்று பெயர் வைத்தார்கள். எனவே இரண்டாவதாக அப்போஸ்தலர்களுடைய அந்த ஊழியத்திற்கு பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்ட பவுலானவர். அநேகர் நம்பவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை அப்போஸ்தலன் என்று. பவுல் பாருங்க, நான் அழைத்த ஊழியம், நான் அப்போஸ்தலன் அல்லவா கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் என்று அவரே எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலன் பவுலானவர் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், இப்படி அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதப்பட்ட நிருபங்களுக்கு கூட அப்போஸ்தலன் பவுலானவர் என்று எழுதப்படுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவருக்கு அப்போஸ்தலராகிய பவுலானவருக்கு 3 விதமான சுவிசேஷ பயணங்களில 4வது பயணம் அவரு ரோமாபுரிக்கு போய் நியாயஸ்தானத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலை. 4 விதமான பயணங்களிலும் 3 சுவிசேஷ பயணங்கள், 4வதாக சிறைச்சாலை பயணம். சபைகளை ஸ்தாபித்தார், ஊழியக்காரர்களை உருவாக்கினார், விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகருக்கு ஆண்டவரை பற்றி உலகம் முழுவதும்
தெரிந்து அவருடைய மேப்பு, பவுலினுடைய மேப்புன்னு இருக்கும் பாருங்க, பயணங்கள், பவுலினுடைய ஊழியத்தினுடைய பயணங்கள், எந்தெந்த ஊருக்கு போனார், அற்புதமா இருக்கு. ஆகவே இரண்டாவது அப்போஸ்தலர்கள் பர்னபாவும் பவுலானவரும். மூன்றாவதாக அப்போஸ்தலர்கள். அற்புதமா இருக்கு இல்லையா? அது யாருப்பா மூன்றாவது அப்போஸ்தலர்கள்? எங்களுக்கு தெரியாத இவருக்கு தெரிஞ்சது. மூன்றாவது அப்போஸ்தலர்கள் அந்தியோகிய சபையில உருவாக்கப்பட்டவர்கள். அந்தியோகிய சபையில, அந்த அந்தியோகிய சபையில உருவாக்கப்பட்டவர்கள் தான் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா உங்களுக்கு நன்றா தெரியும். யாக்கோபு, யூதா. இந்த யாக்கோபு யூதா பத்திரிகை நிருபங்கள் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். யார் இந்த யாக்கோபு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், தம்பிங்க. இந்த யூதா புஸ்தகம் பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதுக்கு மேல டாப்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யூதா. இவர்கள் சகோதரர்கள். மார்க்கு புஸ்தகம், மார்க் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டால் உங்களுக்கு நன்றா தெரியும். மார்க் 6ஆம் அதிகாரத்துல வசனம் பாருங்களேன், 1 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்க. அவர் அவரிடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான பொழுது ஜபாலயத்துல உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை நடப்பிக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது, இவன் தச்சன் அல்லவா, மரியலுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் சகோதரர்கள் 4 பேர். இன்னும் சகோதரிகள் 4 பேரா 5 பேரா 10 பேரான்னு தெரியாது. இவர்களுடைய சகோதரர்களும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், இடரல் அடைந்தார்கள். அப்போ சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்த பிற்பாடு யோவான்ல இவங்க 2 பேரும் சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் இப்படி மறைமுகமா அற்புதம் செய்யறீங்க, உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என் வேலை இன்னும் வரவில்லைப்பா அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. எனக்கு அருமையானவில்ல, சகோதரர்கள் கூட அன்னைக்கு அவரை பரியாசம் பண்ணினாருங்க, அல்லது அதிகமாக அற்புதங்கள் செய்யுங்க, ஃபேமஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அது அவர் கேட்கலன்னா அதுக்காக வரல, ஃபேமஸுக்காக வரல. பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார், சிலுவை சுமக்க வந்தா, பாவியில ரட்சிக்க வந்தா, சாத்தான் தலையை நசுக வந்தா, நியாயப்பிரமாணத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட நிறைவேற்ற வந்தா, நம்ம மீட்க வந்தார் இயேசு கிறிஸ்து ஆனவர். அதில் அவர்கள் புரியவில்லை. அவரோ தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தள்ளிவிட்டார்கள். ஆகதான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் இஸ்ரவேல் இடத்துல போங்க அப்படின்னாரு. ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் இடத்துல போங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி. அவ்வளவு அற்புதமாக தேவன் நம்மை தேடி வந்தார். ஆகவே யாக்கோபு புஸ்தகத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு செதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. யூதா புஸ்தகம் 1ஆவது வசனம். அது ஒரே அதிகாரம் தான், 1ஆவது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இட் இஸ் வண்டர்ஃபுல் அல்ல? யாக்கோபு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுக்கும் கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிக்காரனாக்கிய சகோதரனாக்கிய ஊழிக்காரன், சகோதரன், ஊழிக்காரன். எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில இவர்கள் அந்தியோகிய சபையில அப்போஸ்தலர்களால அபிஷேகம் பெற்றவர்களும் உருவாக்கப்பட்டவர்களும், இவர்களை உருவாக்கி அதுக்கு பிற்பாடு தம்பிமார்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த அந்தியோகிய சபையில் அங்கத்தினர்களா மாறி, சீசர்களா மாறி, அப்போஸ்தலர்களாக ஊழியத்திற்கு பயன்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டதாக பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு நாள் என்ன ஆயிற்று என்றால், அப்போஸ்தலர்களுக்கு சீசர்கள், சீசன் என்று பேரு இந்த அப்போஸ்தலர்களுக்கு உண்டாயிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பேரு வந்ததாம் சீசர்களுக்கு. இந்த அப்போஸ்தல புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? 12ஆம் அதிகாரம் வசனம் 26ஆம் வசனத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற பேரே உண்டாயிற்று சீசர்களுக்கு அந்தியோகியாவில. அப்போ அப்போஸ்தலர்கள் அவர்கள் அந்தியோகியாவுல கூடி ஜெபிக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனமாகவே, பெரிய ஊழியமாகவே அது மாறிவிட்டது. எது என்றால் அந்தியோகியா சபை. பிஸ்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியா சபையானது ஒரு பெரிய ஸ்தாபனமாகவே மாறிவிட்டது. பிஸ்தியா நாட்டில் உள்ள அந்தியோகிய சபை, அவர்களில் இயேசுவின் சகோதரர்கள் தம்பிகள் யாக்கோபு, யோதா சகோதரர்களா அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தார்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆனவர் சொல்றாரு. இங்க மேல நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 1ஆம் நிருபம். ஆனா உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனாக மாறிவிட்டார். அந்தியோகிய சபையிலிருந்து அநேகர் உருவாக்கி அனுப்பினார்கள் அப்போஸ்தலர்களாக. அப்போஸ்தலர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யாக்கோபு எழும்பி அருமையாக விளக்கங்களை சொல்றதை நாம் பார்க்கிறோம். என்ன விளக்கம் சொல்றாரு? சில பேரு விருத்த சேதனம் பண்ணணும், மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் என்று போதிச்சாங்க. கலகம் உண்டாகினாங்க சபையில. அது இந்த சபையாரும் கலகம் உண்டானவர்களும் எருசலேமுக்கு வந்தாங்க. எருசலேமுல டவுட் கிளியர் ஆயிற்று. அந்த நேரத்துல தான் யாக்கோபானவர் அருமையாக பேசுறாரு. யாக்கோபு அந்த சந்தேகப்பட்டவர்களுக்கு எழும்பி அவர்கள் உபதேசம் பண்றாங்க. பாருங்க, அற்புதமா இருக்கும். அந்த அப்போஸ்தல புஸ்தகத்துல அவங்களுடைய டவுட் கிளியர். ஏனென்றால் அன்றைக்கு சபையில குழப்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தல 15ஆம் அதிகாரத்துல அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும்னு. ஆனா அந்த நேரத்துல பேதுரானவர் பேசின பிற்பாடு யாக்கோபு பேசுறாரு. பாருங்க, அற்புதமாக யாக்கோபு பேசுறத நீங்க கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் நீங்கள் கவனித்து பாருங்களேன். 13ஆம் வசனத்துல அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். கடைசி வரை அவர் தான் பேசுறார், யாக்கோபானவர். இந்த யாக்கோபு யாருன்னு நீங்க திடீர்னு சொல்லலாம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தானே அப்படின்னு நினைக்கலாம். யோவானுடைய சகோதரன் தானே நினைக்கலாம் நீங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அக்காலத்துல ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏரோது ராஜாவால கொலை செய்யப்பட்டார் சீஷன். 12 சீடர்களே அப்போஸ்தலனாகிய யாக்கோபானவர். இந்த யாக்கோபு பத்திரிகை எழுதினவர், நிருபத்தை எழுதினவர் யார் என்றால், அந்தியோகிய சபையில அப்போஸ்தலர்களாலே மூப்பர்களாலே அப்போஸ்தலர்கள் என்று பட்டம் பெற்று ஊழியத்தை பெற்று அபிஷேகித்து ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். எவ்வளவு அற்புதமாக பைபிள் இருக்கு.
பைபிள் நமக்கு எடுத்து வரைக்கிறத பாருங்க. ஆகவே 3 விதமான அப்போஸ்தலர்கள், 12 பேர் இயேசு கிறிஸ்து நேரில் அழைத்து ஊழித்து கொடுத்து அப்போஸ்தலர்கள். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அழைத்த அழைப்பில் நிமித்தமாக அப்போஸ்தலர்கள். மூன்றாவதாக அந்தியோகிய சபையில் உருவாக்கி அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள். இன்றைக்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் கள்ளர்களா, சாத்தானுடைய கூட்டாளிகளா, தேவதூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களா, பொய்யர்களா, ஆசை சேர்க்கிறவர்களா, அப்படியாக ஏமாற்றுகிறவர்களா, பட்டத்துக்காகவே பதவியை வாங்கி கொண்டு ஆண்டவருடைய வேஷத்தை தரித்து கொண்டு சொத்துக்காக, சுகத்துக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, பதவிக்காக அலைகிற அப்போஸ்தலர்களா யார் என்று நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் சொன்னா நீங்க எந்த அப்போஸ்தலன் கேளுங்க. ஆண்டவர் அழைத்த அப்போஸ்தலர்களா, பரிசுத்த ஆவியானவர் அழைத்த அப்போஸ்தலர்களா, அந்தியோகிய சபையில் உருவாக்கப்பட்ட அப்போஸ்தலர்களா, அல்லது இன்றைக்கு ஊழித்து கட்டுகிற அப்போஸ்தலர்களா என்பது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபமான கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவான், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு என்ன பூசி அவனுக்கா ஜெபம் பண்ண கடவார்கள். உங்களில் வியாதிப்பட்டா சபையின் மூப்பரை வர வைப்பானாக. சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மூப்பர்களாக மாறுகிறார்கள். மூப்பர்கள் தான் சபையில போதகருக்கும் புத்தி சொல்ற அளவுல இருக்கணுமா. ஆனா இன்றைக்கு இருக்கிற சபையில இருக்கிற எல்டர், மூப்பர் ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது. அவரு பணம் இருந்தா போதும், பாஸ்டர் அவர் மூப்பர் நம்ம சர்ச் எல்டருங்க இவரு அப்படின்னு அவர் பட்டம் கொடுத்து உட்கார வச்சிருவார் பாருங்க முன்னாடி சேர்ல. அது தவறான காரியங்கள். மூப்பரை அழைத்து ஜெபம் பண்ண கடவார். மூப்பர்கள் அவர்கள் மேல, விசுவாசிங்க மேல, பாஸ்டருங்க மேல, அப்போஸ்தலர் மேல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புவார்கள். ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆகவே அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்கள் யார் என்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறோம். யோவானுடைய ஞானஸ்தானத்தையும் யோவானுடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை இவைகளை கண்டவர்கள் தான் அப்போஸ்தலர்களுடைய பட்டத்துல இன்னொருத்தர் கொண்டாந்து சேர்க்கணும். ஆகவே பொய்யர் யார், அப்போஸ்தலர் யார் என்பது குறித்து அழகான நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில இன்னொரு பாகத்துல சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை யாவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.